பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். கற்பக விநாயக கடவுளை போற்றி. சிற்பரமான தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க, கணபதி தாழினை கருத்தடை வைப்போம் குணபதி பலவாம். உற்சவி திறக்கும் அகக்கண் ஒளிரும், அக்கினி தோன்றும் ஆண்மை வலியுறும், திக்கலாம் என்று ஜெயக்கொடி நாட்டலாம், கட்சவிதனை கையில் எடுக்கலாம், விடத்தையும் நோயையும் வெம்பகை அதனையும் துச்சமென்றெண்ணிடலாம், அச்சம் தீரும் அமுதம் விளையும், வித்தை வளரும் வேள்வி ஓங்கும். அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழா மிகச்சீரோடு நடந்து கொண்டிருக்கிறது. காரைக்குடிக்கு அருகிலே 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரைக்கு செல்லும் பிரதான சாலையில் கற்பக விநாயகர் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை பிள்ளையார் நகரம் என்றுதான் முதலிலே அழைத்தார்கள். இன்றைக்கு அது மருவி பிள்ளையார்பட்டி என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு பெயர்கள் இந்த ஊருக்கு இருந்தாலும் முதன்மையாக சொல்லப்படுவது பிள்ளையார்பட்டி என்றுதான் சொல்லப்படுகிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வணங்கினால் காசியிலே இருக்கிற தூண்டி விநாயகரை வணங்குவதற்கு சமம். எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்றால் கற்பக விநாயகரை வணங்கினால் எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம். இந்த கோவில் குடைவரை கோவில், குகை கோவில், பல்லவ மன்னர்களால் எழுப்பப்பட்ட கோவில். கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இந்த கற்பக விநாயகருடைய ஆலயம். பல்லவ மன்னர்களுக்கு பின்னால் வந்த பாண்டிய மன்னர்களால் இந்த ஆலயம் மிகச்சிறப்பாக எழுப்பப்பட்டது. திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெருநகரத்திற்கு அருகில் விண்ணளாவிய கோபுரங்களை கொண்டு எழிலார்ந்த கோல காட்சியுடன் எழுந்து அருள்பாலித்து வருகின்ற பிள்ளையார்பட்டி என்கிற அற்புத திருத்தலத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காட்சிகளை பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக நேய நெஞ்சங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறோம். நேயர் பெருமக்களே, இதோ யானை முகனை வணங்க களிராகிய யானை வருகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் யானை முகனை தோத்திரம் செய்வதற்காக ஒய்யாரமாக ஆடி நடந்து வரக்கூடிய காட்சி. ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் புடைசூழ தமிழகத்தின் முதன்மையான ஆதீன திருமடத்தின் தலைவர் பெருமக்கள், அருளாளர் பெருமக்கள், அரசு அலுவலர்கள், சமய சான்றோர்கள் என பெருமக்கள் புடை சூழ வேள்விச்சாலையில் இருந்து கற்பக விநாயக பெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புத காட்சியை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். 6 கால வேள்வி வழிபாடுகளை நிறைவாக ஏற்ற எம்பெருமான் சிவகாமி தாயார் உடனாகிய திருவீசர், வாடா மலர்மங்கை உடனாகிய மருதீசர், கற்பக களிராகிய பிள்ளையார் பெருமான், திருச்சுற்று தெய்வங்கள் என வேள்விச்சாலையில் வேள்விகளை ஏற்று அடியார்களுக்கு அருள் செய்யும் முகத்தானாக திருக்கோயில் கோபுரங்களை வந்தடையக்கூடிய அற்புத காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருக்கோயில் கோபுரத்தின் முற்றத்தில் மக்கள் எல்லாம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்று இறைவனுடைய அந்த திருவோலக்க காட்சியை காணும் பொருட்டாக இறைவனுடைய திருக்கடலை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறும் பொருட்டாக அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆனந்த பரிபூரண மூர்த்தியாகிய
இறைவனுடைய வேள்விச்சாலை வழிபாடுகள் எல்லாம் முறையே நிறைவு பெற்று திருக்கோவில் மூலாலயத்தையும் ராசகோபுரம் உள்ளிட்ட சிகரங்களையும் அடைந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காணுகிற அற்புத காட்சி இதோ நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். 9 கோளும் ஒன்றாய் காண ராஜா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. எல்லாம் அல்ல ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானுடைய திருவுருளால் இன்று காலை சரியாக 9:45 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் ராஜகோபுரங்களிலும் விநாயகர் மற்றும் பரிவார கோபுரங்களிலும் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து மூலவருக்கு 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இத்திருக்கோயிலில் கடந்த பல நாட்களாக 8 கால யாக பூஜைகள் விரிவாக தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி அயல் நாடுகளிலிருந்தும் அருகில் உள்ள மாநிலங்களிலிருந்தும் வேத சிவாகம திருமறை விற்பனர்கள் அறிஞர்கள் பங்கேற்று அதே போல நல்ல நாசுர தவுள் கலைஞர்களும் இந்த விழாவில் பங்கேற்றனர். பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார்களால் ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் இந்த கோயிலை பெற்றுக்கொண்டதாக சில வரலாறுகள் கூறுகிறது. அதற்கு முன்னால் 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருக்கோயில் மலையில் குடையப்பட்டு விநாயகப் பெருமானும் அருகில் திருவீச பெருமானும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மருதீசர் வாடாமலர் மங்கை போன்ற கோயில்களையும் ராஜகோபுரத்தையும் அமைத்ததெல்லாம் பிள்ளையார்பட்டி கோயில் நகர்த்தார்கள். பல கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கிறது. அந்த கும்பாபிஷேகங்களை விட இது மிகவும் சிறப்பாக ஒரு 101 குண்டங்கள், 275 சிவாச்சாரியார்கள், அதே போல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதத்திற்கும் சிதம்பரம், கோயம்புத்தூர் மற்றும் பாலக்காடு, கோடைராஜபுரம் பகுதிகளிலிருந்து சிறந்த வேத விற்பனர்கள் வந்திருக்கிறார்கள். அதை தமிழகம் முழுவதும் திருமறை வாணர்களும் அதிகமாக வந்திருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பிற்பகல் 3:30க்கு மேல் பொது தரிசனத்திற்காக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அது ஏனென்றால் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றவுடன் 9 கோயில் நகரத்தார்களும் பட்டு சாத்துவார்கள். அதே போல பிள்ளையார்பட்டி மருதங்குடி கிராமத்தார்கள் பட்டுச்சாத்தும் நிகழ்ச்சி ஏறத்தாழ 2-3 மணி நேரம் ஆகும். பகலில் யாரும் இன்னல் விடாமல் கும்பாபிஷேகம் தெரிவித்தவுடன் நிறைய அன்னம்பாலிப்புக்கு அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஆங்காண்டு சென்று உணவருந்திவிட்டு பிற்பகல் 3:30க்கு மேல் பொது தரிசனத்திற்கு வரலாம். பக்கத்து ஊரில் உள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள் எல்லாம் 45 நாட்களுமே தரிசிக்கலாம். வருடம் முழுவதும் விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுரத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதுதான் மிக மிக முக்கியம். கோபுர தரிசனம் நிறைவு பெற்றவுடன் விநாயகப் பெருமான் அருள் பெற்று அனைவரும் அன்னதானத்திற்கு சென்று பிற்பகல் 3:30க்கு மேல் திருக்கோயிலுக்கு தரிசிக்கலாம் என்பதை நகரத்தார்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவருக்கு தேசி விநாயகர் என்று பொருள். கல்வெட்டுகளில் எல்லாம் தேசி விநாயகர் என்றுதான் அவர் அழைக்கப்படுகிறார். ஒளி பொருந்திய அழகுடைய ஒப்பற்ற தலைவன் என்பதுதான் அவருடைய பெயர். விண்ணை முட்டும் கோபுரமாக இருக்கிற பிள்ளையார்பட்டி கோபுரத்தை தரிசிப்பதற்காக, அந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணபதியினுடைய அருளை பெறுவதற்கு, கற்பக மூர்த்தியினுடைய பாதார விந்தங்களை பற்றி கொள்ளுவதற்கு எங்கென்று மூலைகள் முடுக்குகளிலெல்லாம் இருந்து மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், திருப்பரங்குன்றத்து முருகனைப் போல அர்த்த சித்திர வடிவத்திலே காட்சி தருகிறவர் தான் கற்பக விநாயகர். 2 திருக்கரங்களுடன் 6 அடிக்கு மேல் கம்பீரமாக காட்சி தருகிற கற்பக விநாயகர். இந்த உருவத்தை பிள்ளையார்பட்டியை தவிர வேறு எங்கும் நம்மால் காண முடியாது. ஏனென்று சொன்னால், எல்லா இடங்களிலும் கணபதி இருந்தாலும் கூட உலகமெல்லாம் எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிந்திருக்கிறவர், பக்தியை பறைசாற்றிக் கொண்டிருக்கிற ஒருவர் கற்பகமூர்த்தி. அந்த கற்பகமூர்த்தியை வணங்கினால் எல்லா நலமும் வளமும் நமக்கு கிடைக்கும்.
அந்த கோபுரத்தினுடைய அழகிய வேலைப்பாடுகளோடு மக்கள் கூடி நிற்கின்ற காட்சி கடல் அலையா மக்கள் தலையா என்று கேட்கிற அளவிற்கு கூட்டம் கூடி நிற்கிறது. விநாயகருடைய தோற்றம் எல்லா இடத்தையும் விட சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கிறது. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்னும் சிறிது நேரத்தில் சிறப்பாக நடைபெற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இன்று தேவிளம்பி சித்திரை 18ஆம் நாள் 1/5/2017 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் இந்த அரிய வைபவம் நிகழ இருக்கிறது. குடமுழுக்கு என்பது சுவாமிகளின் குறைந்த சக்தியை மிகைவித்து மக்களுக்கெல்லாம் நல்ல அருள் வளமாக கிட்ட ஏற்பாடு செய்கிற ஒரு அற்புத நிகழ்ச்சியாகும். அந்த மாதிரியான குடமுழுக்கு விழாக்கள் எங்களுடைய பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த குடமுழுக்கு விழாவிற்கு பக்தர்கள் ஏராளமான பேர் வந்து மிகச் சிறப்பாக வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் எங்களுடைய கற்பக விநாயகர் திருக்கோவில் நகரத்தார் சிறப்பாக செய்து வருகிறோம். குறிப்பாக குடிதண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, மேலும் சுவாமியை வழிபடுவதற்கு உரிய வகையில் ஏற்பாடுகள், ஸ்பிரிங்க்லர் போன்ற சிறப்பான ஏற்பாடுகளை நிறைவாக செய்திருக்கிறோம். எல்லா பக்தர்களும் முன்னின்று வந்து நன்றாக இறைவனுடைய திருவருளை அனுபவித்து பெற்று மகிழ வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் நேய நெஞ்சங்களே, கேரள சிங்கவள நாட்டு கீழ்குண்டாற்று நாட்டில் மருதங்குடியான ராசநாராயணபுரத்து பிள்ளையார்பட்டி என்னும் வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார்பட்டி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சிகளை பொதிகை தொலைக்காட்சியில் நேய நெஞ்சங்களாகிய உங்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ விண்ணுற உயர்ந்திருக்கின்ற கோபுரங்களில் புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு வலம் வந்து குடநீராட்டு காண்பதற்கு அணியமாக இருக்கின்ற அற்புத வேளை. 5 கரமும் யானை முகமும் பானை வயிறும் கொண்டு தனது அடி வழிபடும் அடியவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக திரு அவதாரம் செய்த கசமுகன் ஆகிய விநாயகப் பெருமான் அம்மா அவர்கள் சொன்னதைப் போல 6 அடி உயரத்தில் குடவரை கோயிலாக கொண்டு 2 திருக்கரங்களால் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அற்புத திருத்தலம் பிள்ளையார்பட்டி. காரைக்குடி பெருநகரத்தின் புறத்தில் மதுரை செல்லுகிற பிரதான சாலையின் முகப்பில் குன்றில் கோயில் கொண்டு எழிலார்ந்த திருக்கோலத்தோடு அருள் வழங்குகின்ற திருமேனியாக ஆனைமுகப் பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். சிவகாமி தாயார் உடனாகிய திருவீசர், வாடா மலர்மங்கை உடனாகிய மருதீசர் என திருச்சுற்று கோயில்கள் சூழ்ந்திருக்க பிரதானமாக இறைவன் அம்மை திருக்கோயிலும் பிள்ளையார் திருக்கோயிலும் எழில் கோலம் கொண்டு அருள் விளங்குகிற அற்புத காட்சி அமைந்தது இத்திருத்தலம். சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் விமானத்தின் முற்றத்தில் நின்று
இறைவன் திருவருள் ஆற்றலை எழுந்தருளச் செய்யக்கூடிய வழிபாட்டை இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். பிள்ளையார்பட்டி என்கிற இத்திருநகரம் இற்றை நாளில் மக்கள் அலை அலையாய் கூடி குழுமியிருக்கிற காட்சியை இதோ நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். தகிக்கிற வெப்பம் இறைவன் அருள் முன்னால் எம்மை ஒன்றும் செய்யாது என்பதைப் போல காற்றை வரவழைத்துக் கொண்டு மக்களெல்லாம் வீதிகள் தோறும் நின்று குவிந்திருக்கக்கூடிய காட்சியை குளத்தின் முற்றத்தில், தோப்புகளின் நடுவில், வீதிகளின் ஓரங்களில் ஆங்காங்கே மக்கள் கூடி குழுமி இறைவனை வழிபாடு செய்வதற்கு அணியணியாக நின்று கொண்டிருக்கிற காட்சி. விண்ணுயர அமைந்திருக்கின்ற திருக்கோயில் கோபுரங்களில் சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வழிபாட்டிற்கு தயாராக இருக்கின்றார்கள். அற்புதமான வேள்விச்சாலை, அரண்மனை ஒத்த வடிவத்தில் ஐந்துகர பெருமானுக்கு வேள்விச்சாலை அமைத்து வேள்வி செய்து குடநீராட்டு செய்வதற்குரிய அற்புத தருணம் கணிந்து கொண்டிருக்கிற சூழல். மக்கள் எல்லோரும் ஆங்காங்கே நின்று கொண்டு அபிராமி பட்டர் சொன்னதைப் போல நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பதுன்னை என்று சொல்வாரே, அதைப் போல எல்லா இடங்களிலும் இருந்து அவர்களுடைய கண்களெல்லாம் இதோ ஆச்சாரிய பெருமக்கள் மறையொலி எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்த திசை நோக்கி, தருப்பைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற விமான கலசம் நோக்கி அந்த கண்களெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். வேள்விகளை ஏற்றுக்கொண்ட இறைவன் குடத்தின் வடிவமாக யாகாலயம் என்று சொல்லக்கூடிய வேள்விச்சாலையில் இருந்து எழுந்தருளி திருக்கோயில் கோபுரத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேய நெஞ்சங்களே, இதோ எல்லா திசைகளிலும் இருந்து மக்கள் இங்கே கூடி குழுமி இருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக பிள்ளையார்பட்டி பெருநகரம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி ஒளிந்து கொண்டிருக்கிறது. இறைவன் விண்ணுற உயர்ந்திருக்கிற கோபுரத்திற்கு எழுந்தருளக்கூடிய காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு பெருமக்களே, பிள்ளையார் மூல முழு முதற் பொருள், ஆம், பிரணவ வடிவமானவர். அவருடைய வடிவமானது பிரணவத்தின் வரியை ஒத்தது. அவர் அருள் வழங்குகிற ஆற்றலானது பிரணவத்தின் ஒளியை ஒத்தது. ஆம், ஓம் என்கிற பிரணவத்தை உச்சரித்தால் பிள்ளையார் எழுந்தருளி அருள்பாலிப்பார். இறைவனுக்கும் அம்மைக்கும் 4 மைந்தர்கள் என்று சொல்வார். விநாயகர், வேலவர், வைரவர், வீரபாகுத்தேவர் என 4 என்று நாம் சமய இலக்கியங்கள் வாயிலாக அறிகிறோம். மூத்த பிள்ளையார் என்று முதலில் தோன்றியவருக்கு திருநாமம். பல திருநாமம் பிள்ளையாருக்கு இருப்பின் கற்பகப் பிள்ளை என்கிற திருநாமம் பிள்ளையார்பட்டி ஐயனுக்கு வாய்த்திருப்பது அதிசயம். ஆம், பிள்ளையார்பட்டி நகர கோயில் 9இல் 1. பிள்ளையார்பட்டி நகரத்தார் என்றும் நகர பிள்ளையார்பட்டி என்றும் பலபட பேசப்படுகின்ற இத்திருநகரத்தில் இதோ நாம் நேரலையாக குடமுழுக்கு விழா காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். செய்வதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் விமானத்திலே அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளில்
பிள்ளையார்பட்டி பெருநகரத்தில் நிகழக்கூடிய இந்த அதிசய பெருவிழா கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் from KVB. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? எல்லா நலன்களையும் நமக்கு கொடுக்கிற கடவுளுக்கு நாமும் மிகச்சிறந்ததை கொடுக்க வேண்டாமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம் பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம், மாறாத மகிமை, மாசற்ற தூய்மை, பாரம்பரியம், பரிசுத்தம். கோபுரம். விவாஹா வழங்கும் தெய்வீக கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ். உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். வெஹிக்கிள் லோன்ஸ் பை KVB. ஆன்மீக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துபவர் திருமதி ஹேமா வீரராகவன், ஸ்ரீ நாதவர்ஷா வீணா அகாடமி. உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் from KVB. காரைக்குடி மகாராஜாவின் நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய், நாட்டுச்செக்கு கடலை எண்ணெய் மற்றும் நாட்டுச்செக்கு தேங்காய் எண்ணெய். மனம் கமல ருசித்திட மகாராஜா எண்ணெய் வகைகள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறது காரைக்குடி ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ். ஸ்டெப்ஸ் ஃபேஷன் மால், முன்னணி கம்பெனிகளின் காலணிகள் உலகம் மற்றும் ரெடிமேட் ஸ்போர்ட்ஸ் வியர் ஷோரூம். ஸ்டெப்ஸ் ஃபேஷன் மால், முடியரசன் சாலை, காரைக்குடி. விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியில் நடப்பாண்டிற்கான சேர்க்கைகள் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8220011602 73737 11606. பட்டின் இளவரசி பத்மாலயா, செக்காளி ரோடு, காரைக்குடி. Moonstar for CCTV cameras, PA system, GPS vehicle tracking system, lightning arrestor, mobile jammer. Moonstar. Contact number 9442042114. இது காரைக்குடி சங்கீதாவின் கோடைக்கால ஆடைகள். காட்டன் சேலைகள், காட்டன் சுடிதார்கள், காட்டன் பேண்ட், காட்டன் ஷர்ட்ஸ், கோடைகால ஆடைகள். சங்கீதா, காரைக்குடி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரின் பேரோடும் பக்த கோடியில் அனைவருக்கும் கிடைக்க அன்போடு வாழ்த்தும் இந்தியாவின் மிகப்பெரிய டைல் ஷோரூம் லக்ஷ்மி செராமிக்ஸ். குழந்தையின்மைக்கான அனைத்து சிகிச்சைகளும் ஒருங்கே பெற்ற மையம் கவிதா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர், காரைக்குடி. உணவில் சுவையை கூட்டிடுமே, மனமும் மகிழ்ச்சி அடைந்திடுமே. இதமான சமையலுக்கு இதயா பிராண்ட் அரிசி அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஆன்மீக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துபவர் திருமதி ஹேமா வீரராகவன், ஸ்ரீ நாதவர்ஷா வீணா அகாடமி. உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். வெஹிக்கிள் லோன்ஸ் பை KVB. சிறிய சிலையை அகற்ற முடியவில்லை. உடனே பரஞ்சோதி முனிவர் சாளுக்கிய மன்னனை பார்த்து கேட்கிறார், இந்த சிறு சிலை மட்டும் வரவில்லையே, ஏன் எடுக்க எடுக்க வரமாட்டேன் என்று கேட்கிற போது அவன் சொல்லுகிறார், இது கணபதி அப்பா, இது எடுத்தால் வராது, வா என்று அழைத்தால் வந்துவிடும் என்று சொன்னார். அப்படி வா என்று அழைத்தவுடனே பிள்ளையாக வந்தவர், எனவேதான் அவருக்கு பிள்ளையார் என்று பெயர் வந்தது. அப்படி பிள்ளையார் என்று பெயர் பெற்று பிள்ளையார் நகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஊர் இன்றைக்கு உலக அரங்கிலே பிள்ளையார் பட்டியாக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் பல்வேறு பெயர்கள். 5ஆம் நாள் யாகசாலை நடைபெற்றது. யாகங்களில், வேள்விகளில் குண்டங்களை அமைத்து அதிலே அந்த யாகத்தை நடத்தி
இறைவனை ஆவாகனம் செய்வதுதான் யாகசாலையினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அப்படிப்பட்ட அந்த யாகசாலை மிக அருமையாக சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் முழங்க, விநாயகர் அகவல் சொல்ல, ஓம் கணபதேய நமக, ஓம் கணேசாய நமக என்ற மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை எழுந்தருளித்த அந்த யாகசாலை மிகச்சிறப்பு கூடியது, எல்லோரும் வணங்கத்தக்கது. வர்ணனையை அனந்த கிருஷ்ணன் அவர்கள் தொடங்குகிறார். வேள்விச்சாலை வழிபாடுகளை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாழிகை என்ற அழகு தமிழில் வேள்விச்சாலையை சொல்வார். மூலாலயம், யாகாலயம், பாலாலயம் என்று இறைவனுடைய ஆலயங்களுக்கு படிநிலைகள் உண்டு. யாகசாலை என்பது இறைவன் ஆன்மாக்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிற அற்புதமான இடம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை விதிப்படி வேள்வி செய்து இறைவனுடைய திருமேனி இளநீராட்டு விழா நடத்துவது வழக்கம். இந்த பிள்ளையார்பட்டியிலும் இதோ கற்பகமூர்த்தி மூஷிக வாகனத்தின் மேல், பெருச்சாளி வாகனத்தின் மேல் வேள்விச்சாலையில் வித்தகராக வீற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மறைவல்ல சிவாச்சாரிய பெருமக்கள், பன்னாய்ந்த ஓதுவா மூர்த்திகள், இசை கலைஞர்கள் என இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், புண்ணிய வினைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் என்று அருளாளர்கள் பாடியதற்கு ஒப்ப மறை ஒலிகளால், திருமுறைகளால், இசையால் இறைவன் திருவடியை பாடி பரவி வேள்வியாற்றக்கூடிய அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேள்விச்சாலையில் ஐந்தாம் கால வேள்வி வழிபாடு நடக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூலிகை பொருட்கள், மங்களமான விறகு, அது சமித்து என்று சொல்வார். எல்லாவற்றையும் புனிதமாக்க வல்ல நெய், பசுமாட்டின் நெய், கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் கூறுகிறார். அப்படி எல்லா பொருட்களையும் புனிதம் செய்யக்கூடிய ஆற்றல் பொருந்திய பசு நெய், நறுமண பொருட்கள், திருநீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட அருள் விளங்குகிற சமய பொருட்கள் என அத்தனையும் கொண்டு இறைவன் திருவடிக்கு வேள்வி செய்த ஆச்சாரிய பெருமக்கள் வழிபாடாற்றக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக நேர்த்தியாக, அற்புதமாக, அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற வேள்விச்சாலை ஐந்தாம் கால வேள்வி வழிபாட்டை நேய நெஞ்சங்களுக்கு பொதிகை தொலைக்காட்சி பாங்குடன் வழங்கக்கூடிய காட்சி. கற்பக பிள்ளைக்கும் சிவகாமி தாயார் உடனாகிய திருவீச பெருமானுக்கும் வாடா மலர்மங்கை தாயார் உடனாகிய மருதீச பெருமானுக்கும் பழனி ஆண்டவராகிய முருகப் பெருமானுக்கும் பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய திருச்சுற்று தெய்வங்களுக்குமாக விரிவாக திருக்குண்டங்கள் அமைத்து, மேடைகள் அமைத்து, மிக நேர்த்தியாக ஆச்சாரிய பெருமக்களை கொண்டு மறைவல்ல அந்தனர் பெருமக்கள், ஓதுவாமூர்த்திகள் என அத்தனை பேரும் கூடி குழுமி ஆற்றிய வேள்வியினுடைய காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலசங்கள், விமானத்தில் திருக்குட நன்னீராட்டு காண்பதற்காக மேலே எழுந்தருளியிருக்கின்ற காட்சி. நேய நெஞ்சங்களே, இதுகாரும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அற்புதம் நிகழக்கூடிய தருணம். இத்திருத்தலத்தில் இருக்கிற இறைவனுக்கு திருவீசன் என்று பெயர். திரு என்பது தெய்வத்தன்மையை குறிக்கும் சொல். திரு என்பது மங்கள செல்வத்தை. செல்வம் பல வகைப்படும். அதில் உயர்ந்த செல்வம் இறைவனாகிய அந்த அருட்செல்வம்.
அந்த இறைவன் திருவருளை பெறுகிற செல்வம்தான் எல்லா செல்வங்களிலும் தலையாய செல்வம் என்பது நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கு. நம் பானை வயிற்று தொந்தி வயிற்று பிள்ளைக்கு மிகவும் விருப்பமான அருகம்புல்லினால் ஆன மாலை விமான கலசங்களில் ஆச்சாரிய பெருமக்களால் சாற்றப்பெறுகிறது. அருகம்புல்லுக்கு அநேக ஆற்றல் உண்டு. இதோ பல்வேறு ஆற்றல்களை பொருந்தி இருக்கக்கூடிய அருகம்புல்லும் கருப்பிப்புல்லும் விமான கலசங்களை அலங்கரிக்க சிவாச்சாரிய பெருமக்கள் தமிழகத்தினுடைய முதன்மையான திருமடங்களுடைய சன்னிதான பெருமகளுடைய வரலார்ந்த திருமணங்கள் அரசுடைய அலுவலர் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள், பிள்ளையார்பட்டி நகரத்தார் பெரும் சமூகத்தை சார்ந்த முதன்மையாளர்கள், பொதுமக்கள் என அத்துணை பேருடைய முன்னிலையில் கடவுளுக்கு விழா நிகழக்கூடிய அற்புதமான தருணம் கணிந்து கொண்டிருக்கிற சூழலை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இதோ விமான கலசங்கள் வேறுபாடுகளால் நீர் சொல்லக்கூடிய குரல் கொண்டிருக்கிற காட்சியை விமானத்தில் உலகமெல்லாம் வெப்பமாக மாறி வருகிறது. பறக்காமல் பார்க்கடலை தருகிறாள். லட்சுமி தேவியின் தாமரையை தருகிறாள். எல்லோரும் எல்லா உபாயங்களையும் செய்கிறார்கள். எதிலும் அந்த வெப்பம் தணியவில்லை. அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து 21 அருகை எடுத்து விநாயகருக்கு பூஜிக்கிறார்கள். அந்த அருகு பூஜித்ததற்கு பின்னால் அந்த தொந்தியிலே வைத்து அருகை தடவியதற்கு பின்னால் அனலாசுரன் பஸ்மமாகி போகிறான். தேவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் அருகுக்கு அவ்வளவு பெரிய மகிமை உண்டு. சூடம், தேங்காய், பழம் எல்லாம் வைத்து அந்த விநாயகனை வழிபடுவதற்கு முடியவில்லை, கைங்கரியம் இல்லை என்றால் கூட பக்தகோடி பெருமக்களே கவலைப்பட வேண்டாம்.
ஒரு அருகை எடுத்து கொண்டு வந்து விநாயகர் காலடியிலே வைத்து வணங்கினால் எல்லா நலமும் கிடைக்கும் என்பதால் தான் சிவாச்சாரிய பெருமக்கள் அருகை அந்த விமானத்தினுடைய கலசத்திலே அணிவித்த அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம், VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் பவுண்டேஷன், VPMM மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் from KVB. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? எல்லா நலன்களையும் நமக்கு கொடுக்கிற கடவுளுக்கு நாமும் மிகச்சிறந்ததை கொடுக்க வேண்டாமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம் பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம், மாறாத மகிமை, மாசற்ற தூய்மை. பாரம்பரியம், பரிசுத்தம். கோபுரம். விவாஹா வழங்கும் தெய்வீக கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ். உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். வெஹிக்கிள் லோன்ஸ் பை KVB. ஆன்மீக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துபவர் திருமதி ஹேமா வீரராகவன், ஸ்ரீ நாதவர்ஷா வீணா அகாடமி. உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் from KVB. காரைக்குடி மகாராஜாவின் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய், நாட்டுச்சக்கு கடலை எண்ணெய் மற்றும் நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய், மனம் கமல ருசித்திட மகாராஜா எண்ணெய் வகைகள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறது காரைக்குடி ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ். ஸ்டெப்ஸ் ஃபேஷன் மால், முன்னணி கம்பெனிகளின் காலணிகள் உலகம் மற்றும் ரெடிமேட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ஷோரூம். ஸ்டெப்ஸ் ஃபேஷன் மால், முடியரசன் சாலை, காரைக்குடி. விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியில் நடப்பாண்டிற்கான சேர்க்கைகள் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8220011602 73737 பட்டின் இளவரசி பத்மாலயா, செக்காளி ரோடு, காரைக்குடி. Moonstar for CCTV cameras, PA system, GPS vehicle tracking system, lightning arrestor, mobile jammer. Moonstar. Contact number 9442042114. இது காரைக்குடி சங்கீதாவின் கோடைக்கால ஆடைகள். காட்டன் சேலைகள், காட்டன் சுடிதார்கள், காட்டன் பேண்ட், காட்டன் ஷர்ட்ஸ், கோடைகால ஆடைகள். சங்கீதா, காரைக்குடி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரின் பேரோடும் பக்த கோடியில் அனைவருக்கும் கிடைக்க அன்போடு வாழ்த்தும் இந்தியாவின் மிகப்பெரிய டைல் ஷோரூம் லக்ஷ்மி செராமிக்ஸ். குழந்தையின்மைக்கான அனைத்து சிகிச்சைகளும் ஒருங்கே பெற்ற மையம் கவிதா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர், காரைக்குடி. உணவில் சுவையை கூட்டிடுமே, மனமும் மகிழ்ச்சி அடைந்திடுமே. இதமான சமையலுக்கு இதயா பிராண்ட் அரிசி அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஆன்மீக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துபவர் திருமதி ஹேமா வீரராகவன், ஸ்ரீ நாதவர்ஷா வீணா அகாடமி. உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். வெஹிக்கிள் லோன்ஸ் பை KVB. அந்த பெருமக்கள் உழைப்பை போற்றும் முகத்தானாக நேர்த்தியோடு செய்கிற திருப்பணிகள், பணிகள் எல்லாம் சிறந்து அரங்கேறுகிற பொழுது உலகம் நன்முறையாக இயங்கும் என்று நம்பித்தான் இந்த நன்ன நாளை தொழிலாளர்களுக்குரிய நாளாக நிர்ணயித்தார்கள். இன்றைக்கு பிள்ளையாருக்கும் ஒத்த நாளாக இந்த நாள் அமைந்து
இங்கே நாம் அந்த மூல முழுமுதற் பொருளுடைய திருக்குட நன்னீராட்டை கண்கண்டு மனம் மகிழ்ந்து உள்ளத்தால் போற்றக்கூடிய அற்புத தருணத்தில் நாம் எல்லோரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையார்பட்டி கற்பகமூர்த்தியினுடைய விமான கலசங்களில் புனித நீரை அபிடேகம் செய்து குடநீராட்டு செய்வதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் அணியமாகிக் கொண்டிருக்கிற காட்சி. அந்த கோபுரத்தின் முற்றத்தில் மக்கள் எல்லோரும் கூடி குழுமி அமர்ந்து அந்த அருள் காட்சி எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் இங்கே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், பிள்ளையார்பட்டியினுடைய வீதிகள் எல்லாம் இன்றைக்கு மக்களால் கூடி குழுமி இருக்கக்கூடிய காட்சி. எள் வீசினால் அந்த எள் கூட மண்ணில் விழாத அளவுக்கு மக்கள் லட்சக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இந்த காட்சிதான் வாழ்க்கையில் நமக்கு வளம் சேர்க்கும் என்று மக்கள் எண்ணி அந்த பிள்ளையினுடைய விமான கலச குடநீராட்டை அவதானிப்பதற்காக, கண்காணிப்பதற்காக, கண்ணுறுவதற்காக எல்லா இடங்களிலும் கூடி குழுமி இருக்கக்கூடிய காட்சி. நம் பொதிகை தொலைக்காட்சியில் முற்ற முழுக்க இந்த வழிபாடுகளை எல்லாம் நேர்த்தியாக பதிவு செய்து நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதத்தை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். விமான கலசங்களில் இதோ பிள்ளையாருடைய திருமேனி மிகச் செப்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். நம்முடைய அவ்வை பிராட்டி விநாயகர் அகவல் என்கிற அற்புத பணுவலை நமக்கு அருளிச் செய்தார். அந்த பெருமாட்டி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் நேரத்தில் பிள்ளையாரை துதி செய்ய அற்புதமான ஒரு மந்திர பணுவலாக விநாயகர் அகவலை நமக்கு தந்தார். அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்று அவனுடைய வடிவத்தை விளக்கிச் சொல்லி அவன் அருள் விளங்குகிற அற்புத திறத்தினை நமக்கு பலபட பேசுகிற அவ்வை பிராட்டியினுடைய விநாயகர் அகவலில் சொன்னவாறு எல்லா துன்பங்களையும் நீக்க வல்ல பரம்பொருளாக நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பகமூர்த்தி விளங்குகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி திருக்கோயில் விமான முற்றத்தில் மக்கள் எல்லோரும் கூடி நிற்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. இங்கே இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பெருமக்களே, சிவாச்சாரிய பெருமக்கள் மிக நேர்த்தியாக வேள்வி வழிபாட்டை செய்ய திருமுறை வாணர்கள் பன்னிசை முழக்க, இசை விற்பனர்கள் பெருவங்கியம் முழவு என்று சொல்லக்கூடிய அந்த மங்கள இசை கருவிகள் மூலமாக தாயாக இருந்து நமக்கு தயையை தரவல்ல நம்முடைய பிள்ளையார் பெருமானுக்கு வேள்வியாற்றக்கூடிய காட்சியும் வழிபாடாற்றக்கூடிய காட்சியும் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டை காண்பதற்குரிய அந்த சூழல் கனிந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற இறைவனுக்கு திருவீசர் என்று பெயர். திரு என்றால் செல்வம் என்று சிந்தித்தோம். செல்வம் பல வகைப்படும். பொருட்செல்வம், அருட்செல்வம் என்றெல்லாம் சொல்வார். அருட்செல்வமானது இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளை வழங்க வல்ல மூர்த்தி பிள்ளையார்பட்டி திருத்தலத்தில் சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற கருணை மிகுந்த, தயை மிகுந்த, அருள் மிகுந்த அன்னையாகிய சிவகாமி தாயார் உடனாகிய திருவீசர். இப்பெருமானை வணங்க திருவாகிய தெய்வ செல்வம் நமக்கு கிடைக்கும் என்று நம்முடைய அருளாளர்கள் மொழிகிறார். ஒரு இடத்தில் வாடாமலர் மங்கையுடனாகிய மருதீச பெருமான் அந்த எழிற்கோல காட்சி நல்கி ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்யும் முகத்தானாக இறைவன் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற பிள்ளையார்பட்டி நகர கோயில் 9 முதன்மையான ஆலயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. முறைப்படி சிற்பமறையில் சொன்னதற்கு ஒப்ப 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக இதோ திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பெற்று தமிழகத்தினுடைய சமய சான்றோர்களாகிய திருமடங்களினுடைய ஞான தலைவர்கள்
சீர்வளர் சீர் சன்னிதான பெருமக்களுடைய திருமுன்பில் ஆன்றோர்கள், அருளாளர்கள், அரசியல் தலைவர்கள், அரசு துறை அலுவலர்கள் என பல்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களும் கூடி அந்த பெருவிழாவினை சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற கோலத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய திருக்கோயில் முற்றத்தில் வழிபாட்டிற்கு அணியமாக நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் அந்த புனித நீரை உண்ணாளிகை என்று சொல்லக்கூடிய வேள்விச்சாலையிலிருந்து இங்கே எழுந்தருளச் செய்து தொடக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு இடங்களிலிருந்தும் திசைகளிலிருந்தும் மக்கள் எல்லோரும் இன்றைக்கு பிள்ளையார்பட்டியில் கூடியிருக்கிறார்கள். வர இயலாத மக்களுக்கெல்லாம் அந்த சிவப்பேரை வழங்கும் பொருட்டானாக நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி இந்த அருள் விழாவினை, அருட்திருவிழாவினை நேரலையாக உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். சிவநேய செல்வர்களே, நம்முடைய அருளாளர்கள் மொழிந்த இறைவன், நம்முடைய சமயங்கள் காட்டிய நம்முடைய தலைவன், அடியார்கள் வணங்கிய அந்த பெருமகன் எழில் கோலம் கொண்டு பிள்ளையாருக்கு தனிச்சன்னதி என்கிற வகையில் திருவீசர் சிவகாமி தாயார், வாடா மலர்மங்கை கருதீசர் என்கிற திருநாமங்களை தாங்கி திருக்கோயில் கொண்டு எழுந்தருளக்கூடிய அற்புத திருத்தலத்தை குடநீராட்டு பெருவிழாவினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். செய்தியை உங்களுக்கு வழங்குவதற்காக தொடர்ந்து திருமதி சரஸ்வதி நாகரத்னம் முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் ஃப்ரம் KVB. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? எல்லா நலன்களையும் நமக்கு கொடுக்கிற கடவுளுக்கு நாமும் மிகச்சிறந்தது கொடுக்க வேண்டாமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம், மாறாத மகிமை, மாசற்ற தூய்மை. பாரம்பரியம், பரிசுத்தம். கோபுரம். விவாஹா வழங்கும் தெய்வீக கலெக்ஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ். உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். வெஹிக்கிள் லோன்ஸ் பை KVB. ஆன்மீக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துபவர் திருமதி ஹேமா வீரராகவன், ஸ்ரீ நாதவர்ஷா வீணா அகாடமி. உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் ஃப்ரம் KVB. காரைக்குடி மகாராஜாவின் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய், நாட்டுச்சக்கு கடலை எண்ணெய் மற்றும் நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய். மனம் கமல ருசித்திட மகாராஜா எண்ணெய் வகைகள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறது காரைக்குடி ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ். ஸ்டெப்ஸ் ஃபேஷன் மால், முன்னணி கம்பெனிகளின் காலணிகள் உலகம் மற்றும் ரெடிமேட் ஸ்போர்ட்ஸ் வேர் ஷோரூம். ஸ்டெப்ஸ் ஃபேஷன் மால், முடியரசன் சாலை, காரைக்குடி. விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியில் நடப்பாண்டிற்கான சேர்க்கைகள் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8220011602 73737 பட்டின் இளவரசி பத்மாலயா, செக்காலை ரோடு, காரைக்குடி.
Moonstar for CCTV cameras, PA system, GPS vehicle tracking system, lightning arrestor, mobile jammer. Moonstar. Contact number 9442042114. இது காரைக்குடி சங்கீதாவின் கோடைக்கால ஆடைகள். காட்டன் சேலைகள், காட்டன் சுடிதார்கள், காட்டன் பேண்ட், காட்டன் ஷர்ட்ஸ், கோடைகால ஆடைகள். சங்கீதா காரைக்குடி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரின் பேரோடும் பக்த கோடியில் அனைவருக்கும் கிடைக்க அன்போடு வாழ்த்தும் இந்தியாவின் மிகப்பெரிய டைல் ஷோரூம் லக்ஷ்மி செராமிக்ஸ். குழந்தையின்மைக்கான அனைத்து சிகிச்சைகளும் ஒருங்கே பெற்ற மையம் கவிதா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் காரைக்குடி. உணவில் சுவையை கூட்டிடுமே, மனமும் மகிழ்ச்சி அடைந்திடுமே. இதமான சமையலுக்கு இதயா பிராண்ட் அரிசி அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். வெஹிக்கிள் லோன்ஸ் பை KVB. விமான கலசங்களில் அபிடேகிக்கப்பட்டதற்கு பிறகு அது அடியார்களுடைய சிரசுகளிலும் உடலிலும் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சி, தொடர்ந்து பேரொளி வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகா தீபாராதனை கோபுர கலசங்களில் நிகழக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சங்களே, இதோ பாருங்கள், பிள்ளையார்பட்டி இன்றைக்கு மக்கள் பெருவெள்ளத்தால் பிரவாகமாக மக்கள் தலை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு உயர்ந்திருக்கக்கூடிய விமானங்களின் நீராட்டு நிகழ்ந்ததை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்ந்த மரவன் இடம் கொண்டிருந்தான் இடைமருதியிலோ என்று நம்முடைய அருளாளர்கள் அரண்நீரை மங்கள நீரை திருக்கலசங்களில் அபிடேகம் செய்யக்கூடிய அந்த குடநீராட்டு காட்சியை இதோ நம்முடைய சிவாச்சாரியர் பெருமக்கள் வானிலிருந்து தேவர்கள் கண்டு வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த அற்புத காட்சியை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ குடநீராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையார்பட்டி ஆலயத்தினுடைய அனைத்து விமானங்களும் ஏக நேரத்தில் குடநீராட்டு காணக்கூடிய அற்புத காட்சி. யாரெல்லாம் மக்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, 10 கோடி பெருமக்கள் எல்லோரும் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி என்று தெய்வச் சேக்கிழார் பெருமான் இறைவன் திருவடிக் கமலங்களை அர்ச்சித்ததை நினைவு கொள்ளத்தக்க வகையில் பிள்ளையார்பட்டி விமானங்களின் முற்றத்தில் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் இறைவனுக்கும் அம்மைக்கும் கற்பக மூர்த்திக்கும் வழிபாடு செய்து பெரும்பேரொளி வழிபாட்டை நிகழ்த்தி இதோ மங்கள நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேன இப்பிறவி அறுத்தேற வாங்கி அங்கே தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை பொற்கரணி தென்னீர் கோவியடு குமரி வருது இத்தஞ்சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தையும் கூத்தனாரே என்று சொன்னதைப் போல புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்கள் எல்லாம் இங்கே குடங்களில் நிரப்பப்பட்டு இறைவனுடைய திருக்கோயில் விமான கலசங்களில் அபிடேகிக்கப்பட்டு அந்த புனித நீரானது கூடியிருக்கருடைய பெருமக்களுடைய மேல் தெளிக்கப்படுவதற்கு ஏதுவாக இதோ இங்கே அற்புதமான முறையிலே இங்கே ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது மிக அற்புதமான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கற்பகமூர்த்தி என்றால் ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய தலைவன். கணபதி என்ற சொல்லுக்கு கா என்பது ஞானத்தையும், நா என்பது மோட்சத்தையும், பதி என்பது தலைவனையும் குறிக்கும். அப்படி ஞான மோட்ச வாழ்வு தருகிற தலைவன் தான் கற்பகமூர்த்தி.
சித்தி விநாயகா போற்றி, தத்துவ முதலே போற்றி, வெற்றி வேலே போற்றி, வேத முகத்தோனே போற்றி, அசுரர்கள் நாதா அமரர்கள் நாதா போற்றி, அறிவானந்த உருவே போற்றி, இடர்தனை களைவாய் போற்றி, இளம்பிறையே போற்றி, ஈசனார் மகனே போற்றி, ஓமெனும் பொருளே போற்றி, கங்கை மேனியா போற்றி, கணநாதா கற்பகா போற்றி, கணபதி களியே போற்றி என்று எத்தனையோ போற்றிகளை சொல்லி சொல்லி அந்த விநாயகரை, கற்பக மூர்த்தியை பக்தகோடி பெருமக்கள் எல்லோரும் இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிற காட்சியைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் நின்று கொண்டும் இருந்து கொண்டும் கூட்டத்திற்கு நடுவிலே நின்று அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து தங்கள் இல்லங்களுக்கு, தங்கள் உள்ளங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெறக்கூடிய அந்த நாள் தான் இன்றைய நாள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு புனித நாளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகத்தை நாம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. பிள்ளையார் பட்டியிலே இருக்கிற பிள்ளையாரும் சிவபெருமானும் ஒன்றுதான். சிவன் வேறு அல்ல, பிள்ளையார் வேறு அல்ல என்பதால் தான் கற்பகமூர்த்தியினுடைய இந்த குடைவரை கோயிலுக்குள்ளே ஒரு சிவனுக்கு என்று தனி கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தனி கோயில் அமைத்து மருதீஸ்வர் அருள்பாலிக்கிறார். சிவகாமி அம்மை உடன் இருக்கிறாள் என்று சொன்னால் அம்மையும் அப்பனையும் உலகம் என்று சுற்றி வந்து இந்த உலகத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் நிகரான தெய்வம் இல்லை என்பதை நமக்கு காட்டியவர்தான் இந்த கற்பக மூர்த்தி. பிள்ளையார்பட்டியிலே எழுந்தருளி எல்லோருக்கும் அருளாட்சி தந்து எல்லோருக்கும் நல் வாழ்க்கை தரக்கூடிய ஒரு கடவுளாக நம் கண்ணுக்கு தெரிகின்றவர் கற்பக மூர்த்தி விநாயக பெருமான். வி என்றால் தலைவன் என்று பொருள், வி என்றால் சிறப்பு என்று பொருள், தலைவன் என்று, நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். அப்படி சிறப்புக்குரிய தலைவனாக இருக்கிறவன் தான் இந்த விநாயக பெருமான். கற்பக மூர்த்தியாக நமக்கு காட்சி தருகிற விநாயகர் எல்லா இடங்களிலும் இருப்பதை போல இருப்பவர் அல்ல. எல்லா இடங்களிலும் இருப்பவரை காட்டிலும் கொஞ்சம் சற்று வித்தியாசமானவராகத்தான் இருக்கின்றார். 2 கைகள் மட்டுமே உள்ளது. வலது திருக்கரத்தில் சிறிய லிங்க திருமேனியை ஏந்தியுள்ளார். இடது திருக்கரம் தொந்தியை சுற்றி உள்ளது. இந்த விநாயகருக்கு வலம்புரி விநாயகர் என்று பொருள். கற்பக மூர்த்தியின் அருளை எல்லோரும் நிறைவாக பெற வேண்டும். நன்றி, வணக்கம். நேய நெஞ்சங்களே, தொழிலாளர்களுக்கு உகந்ததாகிய இந்த திருநாளில் எல்லாவற்றிற்கும் முழு முதற் பொருளாக இருக்கின்ற கற்பக விநாயக பெருமானுடைய ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை பொதிகை தொலைக்காட்சி உங்களுக்கு படைத்து மகிழ்ந்திருக்கிறது. விநாயக பெருமானுடைய திருவருளை பெற்று வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற அந்த மங்கள சிந்தனையோடு கற்பக விநாயக பெருமானுடைய திருவருளோடு பிள்ளையார்பட்டியிலிருந்து நேய நெஞ்சங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்து நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில்